கடலூர் மாவட்டம் வடலூரில் கர்நாடக மாநில அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 20 பேர் படுகாயமடைந்து குறிஞ்சிப்பாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மைய செய்தியை பார்த்து வருகின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்வதற்காக சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கர்நாடகா அரசு சொகுசு பேருந்து நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் பெங்களூரில் இருந்து புறப்பட்டது. அப்போது பேருந்து புறப்பட்டு தற்போது அந்த பேருந்து நேற்று இரவு வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதிக்கு அதிகாலை வந்தபோது சேலம் ஆத்தூரில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி திடீரென எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பதறி அடித்தனர். மேலும் இந்த சென்ட்ரல் மீடியம் கட்டையில் மோதி நின்றது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதை கண்ட அருகில் இருந்தவர் வடலூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கி ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர்களை தூக்கி குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அந்த சென்ட்ரல் மீடியம் கட்டையில் மோதி நின்று கொண்டிருந்த லாரியை ஜேசிபி கிரேன் இயந்திரம் மூலம் மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.